இந்த குஞ்சுக்கு தாண்டி நீ ஆசைப்படுற. ஐயா இந்த குஞ்சுக்கு தான் நீ ஆசைப்படுற. உனக்கு இது சிக்காது. அடியே கழுத மூத்திரம் கூட நல்லா இருக்கும். கழுத மூத்திரம் குடிக்க வேண்டியது முடக்கு என்ன மயத்துக்கு நான் குடிக்கிறேன், நீ குடி. நீ குடியா? இங்க வா. அடிமையா இருக்கணும் சரியா? உனக்கு என்ன அடிமை? உனக்கு குண்டி கூட கழுவி விடுறேன். என்ன சொல்றீங்க? நீ நல்லா சௌச்சு அப்படியே பொளந்துக்கிட்டு கிடப்ப. அடி பீத்தச்சிருக்கு. நீ போ. லலா 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 லலா. கண்ணாடி என்ன திங்கிற? என்ன மொச்சு மொச்சு திங்கிற? பிய திங்கிற மாதிரி என்னையா திங்கிற? வாயில என்ன துவைக்கிற? நான் கேட்க மாட்டேன் சொல்லியா? ஒய்யால சொல்ல போறியா இல்லையா? நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேயா? ஒண்ணுமா நினைச்சா நீ? போயா, நான் கேட்க மாட்டேன். என்னன்னு சொல்லியா? பிய திங்கிற மாதிரி திங்கிற? கேட்க மாட்டயா? சப்பு சப்பு திங்காதே, எனக்கு கோவம் வருது. அடி லூசு சிரிக்கி. லூச பேல கேட்க மாட்டே சொல்லுடா. அடி நார சிரிக்கி. போட நார பேல. முகரே பாரு முகரே. மூஞ்சி முகர கட்டி பாரு. போட்ட தெரிஞ்சு பாரு. என்னடா? சப்பு சப்புன்னு வந்து நின்னுட்டு இருக்க. தலைய வலிக்குதால எனக்கு. கேப்ப திங்கறேன்னு சொல்ற. கேட்க மாட்டேன்டா. ஏய் நீ கேப்பேன்னு நான் சொல்லலடி. அப்புறம் என்னடா சொன்ன? நான் திங்கிறது கேப்பேன்னு சொல்றேன். என்னது? கேப்ப கேட்க மாட்டயா? ஏய் பொளந்துடியும் பொளந்து. அத செஞ்சிருந்தா இந்தாரு, அத செஞ்சிருந்தா இந்த பிள்ளை இவ்வளவு பேசுமா? கேப்ப திங்கறேன் கேட்க மாட்டேன்றா லூசு சிரிக்கி. லூசு பேல. முகரே பாரு முகரே. மூஞ்சி முகர கட்டி பேத்து தெரிஞ்சுக்க. பொம்பளை. நீ ஆம்பள தானே? விட்டு தெரிஞ்சுக்க. நரம்பு அந்த நான் போற போல டப்பா தெரிஞ்சு பேர் தெரிஞ்சுக்க. உன்னைய போட்டாலும் புளுப்புளுன்னு இருக்கு. உன்னை போட்டா கிளுகளோட தான் இருக்கு. ஏத்தனே என்ன? வந்துட்டு அங்க தான் ஆட்டிக்கிட்டு சப்பு சப்புன்னு பிய திங்க தின்னுக்கிட்டு. வாம் பிய தின்னாங்க நாங்க. அப்புறம் என்னத்த திங்க நீ? நீ வேணா யாம்ட்ட இத தின்னு. நீ யாம்ட்ட தின்னு. நாகரிகமா பேசிட்டு நாரா சிரிக்கி. நீ நாகரிகமா பேசுற நார பேல. பெண்கள் உட்கார்ந்திருக்க ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விட்டு வைக்கிறேன். ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறதுனால நான் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆமா நீ ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்திருக்க அப்படியே பூரா அப்படியே செந்தமிழ்லாம் புராணமா அப்படியே திருவாசகம் தேவாலயம் அப்படியே பாடி பொளந்து தள்ளிவிட்ட. ஐயா இங்க பொம்பளைங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. நீ ரொம்ப தான் மரியாதை கொடுத்திருக்க. உள்ள கையில இறக்கி கட்டியா? ஏன் ஜவரிய மயிறு? ஏன் சொல்றது நான் பேசுவேன். நீ பாவாடை இப்படி கட்டிருக்கியா? ஏண்டி ஜாக்கெட்டை வெளிய போட்டுக்கிட்டு பாடிய உள்ள போட்டுருக்கியா? அது என்ன சௌரியம்? அது ஏன் சௌரியம்? உன் சௌரியம் இருக்குமா? ஏய் உடே அவன் விருப்பம். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. அதுக்குன்னு பெண்ணு வந்து நீ எப்படி வேணாலும் உடை உடுத்தலாம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. அது தப்பு. என்ன இங்க வரு. நீ எப்படி வேணாலும் துணிமணி உடுத்தினா அதுக்காண்டி நாங்க அம்மனை குண்டியா தெரிஞ்சா நீ தெரிவியா? யாரு அப்படி தெரியும்? என்னத்துக்குன்னு கேக்குறேன். பொம்பளை மாதிரி இருக்கணும். பொம்பளை மாதிரி தான் இருக்க. அப்புறம் அடங்க தெரிஞ்சிருக்கணும். ஆம்பளை மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த தமிழ்நாட்டோட கட்டுப்பாடு கலாச்சாரம். எனக்கு தெரியும். நீ ஆம்பளை மாதிரி இரு. உன் கலாச்சாரத்துல போட்டுக்கிட்டு பொட்டனா எப்படி ஓடிக்கிட்டு இருக்க விட. பொட்டனா ஆயிட்ட போய். அடி பீத்தச்சிருக்கி. அவட பீத்த பே. முகரே பாரு முகரே. மூஞ்சி முகர கட்டை பாரு. ஏய் கோடி இருக்க வீடு இல்லாத பயமளே. அட போட படுக்க பாயில மேல. அடி உடுத்த துணி இல்லாதவளே. அட போட இட்லிக்கு ஏமாந்து அடி ஓடி பூந்துக்கு ஏந்து கொடுத்தவளே. போட படையாதுக்கு பாத்து. காராச்சக்கு காலத்துக்குள்ளவளே. அடி பக்கடாவுக்கு அக்கடான்னு கிடந்தவளே. அடி சூட முட்டாய்க்கு ஆல் ரவுண்ட்கார வச்சிருந்தவளே. அடி மைசூர் பாக்கு மைசூர்கார வச்சிருந்தவளே. அடி ஓடி கல்பனாக்குல மிருதக்கார வச்சிருந்தவளே. அடி ஓடி ரசகுல்லா வச்சிருந்தவளே. அண்ணன வச்சிருந்தவளே. அடி ஓடி வக்கால ஓடி அடிவட்ட முண்டை கொளந்தோட வச்சிருந்தவனே. போட ஒண்ணு தெரியாதா? ஒண்ணெல்லாம் கட்ட. ஏய் ஒண்ணெல்லாம் கட்ட விட்டு வைக்கல நீ. ஒண்ணெல்லாம் பேச வந்துட்ட. போடாங்கிட்ட. ஒண்ணெல்லாம் கட்டன குடும்ப வழங்க மாடி. அப்புறம் ஒண்ணே கட்டா அப்படி கிளுகளோட தான் இருக்கு போயா. ஆமா நீ பெரிய புலந்து தங்கச்சி பெரிய. நீ பெரிய மன்மத குஞ்சு வந்துட்டாரு ஆட்டிக்கிட்டு. இந்த குஞ்சுக்கு தாண்டி நீ ஆசைப்படுற. ஐயா இந்த குஞ்சுக்கு தான் நீ ஆசைப்படுற. உனக்கு இது சிக்காது. அவள சிக்கிட்டால கிளுகள் தான் இருக்கு போயா. அடேப்பா அம்மா அப்படியே சிக்கிடுச்சு வெச்சுக்கயா இறங்க உடைச்சு போடு. இந்த அம்மா வந்து அப்படியே இங்கிலாந்து டயானா. ஐயா இந்த ஐயா வந்து பெரிய இவரே வந்துட்டாரு. உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் குடும்பம் வழங்குமா? உன்னையெல்லாம் கட்டினாலும் குடும்பம் விளங்குமாயா? என் குடும்பத்துல வந்து கட்டிக்கிட்டு வந்து கால் எடுத்து நிலவாசப்படியில வச்சேன்னு வச்சுக்க. வக்க மக்களை என் ஆத்தாப்ப 2 பேரையும் தூக்கிடுவேன். கவரியா நீ எங்க குடிச்சு குடிச்சிட்டு கிடக்குற ஒண்ணே நாங்க கல்யாணம் பண்ணி சரியான ஆம்பளை நாங்க நிலைநிறுத்தி வச்சு காச்சிட்டு இருக்கோம். நீ பேச வந்துட்டாங்க இவங்க எங்களை கல்யாணம் பண்ணி இவங்க சமைச்சு போட்டாலும் அப்படியே புளு புளு புளுன்னு இருக்கு. அப்படியே குழம்புலாம் அவர் நல்ல பியந்திக்கிற மாதிரி இருக்கற. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. குழம்புலாம் வச்சேன்னா அப்படியே நீ தேங்காய் பால் மாதிரி வைப்ப. அடின்னு அரைச்சு. என்ன குழம்பு வைக்கிற? என்ன குழம்பு வைக்கிற? அடியே கழுத மூத்திரம் கூட நல்லா இருக்கும். கழுத மூத்திரம் குடிக்க வேண்டியது முடக்கு என்ன மயத்துக்கு நான் குடிக்கிறேன் நீ குடி. நீ குடியா? இங்க வா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன சமைக்கிறதுல பெண்கள் கட்டிக்காரல்ல ஆம்பளை கட்டிக்காரல்ல? பெண்கள் தான். யார் சொன்னா? என்ன ஊர் வளர்ந்து தெரியும்? சிக்கிருவே. ஆம்பளை உட்கார்ந்திருக்கான் பெண்ணு உட்கார்ந்திருக்கான். நீ இந்த ஊர்ல பெண் சார்பா நீ பேச வந்திருக்க. நான் ஆம்பளை சார்பா பேச வந்திருக்கேன். அடி சண்டாளி மகா சாந்தி.
உனக்கு எனக்கும் பந்தயம் முடி பேசியா எங்க ஆம்பளை நீ ஜெயிச்சிட்ட ஜெயிச்சிடா வக்க மக்கள உனக்கு நான் அடிமையா இருக்கேன் ஆ வக்க மக்கள நான் உன் தாய் குலத்தை நான் ஜெயிச்சு போறேன் உன்னைய ஜெயிச்சு போறேன் பாக்குறியா பந்தயம் கட்டியா அப்ப நீ எனக்கு அடிமையா இருக்கணும் சரியா உனக்கு என்ன அடிமை உனக்கு குண்டி கூட கழுவி விடுறேன் என்ன சொல்றீங்க நீ நல்லா சௌச்சு அப்படியே பொளந்துக்கிட்டு கிடப்ப அடி பீத்தச்சிருக்கு நீ பாப்பா கொண்டுட்டு பாப்பா இந்த வா இந்த உலகத்துல ஆம்பளை ருசியா குழம்பு வைப்பானா பெண்ணு ருசியா பெண்கள் தாங்க ஆம்பளை எப்படி சொல்றீங்க நான் நிரூபிப்பேன் என்ன நீ பெண்ணு ஆப்டரால் பெண்ணு நீ எப்படி குழம்பு வைக்கலாம் கேட்டீங்கன்னா கட்டின புருஷன் 2-3 பிள்ளை பெத்த பிள்ளை மாமனார் மாமியா இவங்களுக்கு மட்டும்தான் நீ சமைச்சு போடுவ ருசியா குழம்பு வைப்ப ஆனா மிகப்பெரிய ஒரு 10,000 பேர் மாநாடு வைக்கட்டேன் ஒரு 1000 பேருக்கு கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்து கல்யாணம் வைக்கட்டேன் வாக்கா மக்கள் 1,00,000 பேருக்கு சமைச்சு போட்டுட்டேன் அங்க ஆம்பளை மாஸ்டர் நாங்க தாண்டி இருப்பேன் நீ பொம்பளை நீங்க அங்க எதுக்கு வருவேன்னு கேளு எச்சியலை எடுத்து போட காகரிய நறுக்க சட்டி முட்டிய கழுவ இதுக்கு தாண்டி இருப்பேன் பெரிய மாஸ்டரா இருந்தாலும் உனக்கு வெங்காயம் வெட்டி காய்கறி வெட்டி பாத்திரம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கறோம் பாரு நாங்க இல்லாட்டி உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது பாத்திரம் கழுவுற பெரிய போய் அழகப்பா டிக்ஷனரியில போய் படிச்சிட்டு வரணும் வெங்காயம் வெட்டி கொடுக்கறோம்யா வெங்காயம் வாழைக்காய் அடியே வெங்காயம் மயிர புடுங்கிறது எங்களுக்கு நறுக்க தெரியாது உனக்கு நறுக்க தெரியாதனால எங்களை கூப்பிடுற என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க என்ன நீ சமைச்சிட்ட நீ 10,000 பேருக்கு சமைச்சாலும் ஆம்பளை தாண்டி அங்க மாஸ்டர் மூக்க சுத்தி போடுற வேற சுத்தி போடுற இங்க சொரிஞ்சு பிடி போடுற நீ பொம்பளை அங்க மாஸ்டரா இல்ல நீ என்னத்த நீ சமையல்ல பெரிய கெட்டிக்காரன்ற நாங்க கெட்டிக்காரங்க தான் அடியே உன்னைய மாஸ்டர் கூப்பிடுவாரு எதுக்கு இங்க சாந்திங்க வா அதெல்லாம் வர முடியாது நீ ஊரம் போற என்கிட்ட வர மாட்டே வா இல்ல ஊருக்கு போற இல்ல தனமு எதுக்கு நாடகத்துக்கு போறியா அதேங்க இங்க வா அடியே சாந்தி அந்த வெந்தயம் இவ்வளவு தேடுறி டேய் அடி லூசு முண்டை வெந்தயத்தை எடுக்க சொன்னா உளுந்து இவ்வளவு போடுறி போடுறி கப்புன்னு நிக்கிற இவ்வளவு போடுங்கிற அங்க ஆம்பளை மாஸ்டர் அங்க பொம்பளை கைக்கு நிக்காடி ஆம்பளை மாஸ்டர் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அப்பா நீங்க கைக்கு நிக்கலைன்னா அப்புறம் எங்களுக்கு ஒண்ணுமே வேலை செய்யாது கை பொம்பளை பக்கத்து உனக்கு ஒண்ணும் அசையாதியா ஆடி பேத்த சரிக்கு அப்படியே நிப்ப தெரியுமா என்னத்த நீ சாதிச்சிட்ட கை ஓடாது கால் ஓடாது உனக்கு என்னத்த நீ இந்த உலகத்துல சாதிச்சிட்ட என்ன சாதிக்கலன்னு கேளியா ஏய் ஆம்பளை சாதிக்க பிறந்தவன் நீ என்னத்தை சாதிச்ச பொம்பளை சாதிக்க பிறந்தவ இங்க பாரு என்ன ஒரு பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் மாமனார் மாமியா இத்தனை பேர் குழந்தையா கூட்டாளி கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உன்னையும் கட்டிக்கிட்டு வந்து இளவ கூட்டி உனக்கும் பதில் சொல்ல முடியாம இருடி உனக்கும் பதில் சொல்ல முடியாம நீ எங்க அம்மா அப்பதான் புதுசா பொண்டாடி கட்டிட்டானா உடனே தண்ணி குடம் தூக்கி கொடுக்குறேன் எடுவட்ட முண்டை இத்தனை வருஷமா இருந்தேன் தண்ணி குடம் தூக்கி கொடுக்கல ஒரு மயிரும் கொடுக்கல புதுசா பொண்டாட்டியை பார்த்துட்டேன் அப்படியே பெரிய அழகிய பார்த்தது மாதிரி அப்படின்னு அடியே எங்க ஆத்தாட்டையும் லொம்பலப்பட்டு எங்க அப்பன்ட்டையும் லொம்பலப்பட்டு என் குடும்பத்தில் லொம்பலப்பட்டு ஒன்னையும் கொண்டுட்டு வந்து சந்தோஷமா ஆம்பளை வைக்கிறேன் பாரு ஆம்பளை ஒவ்வொரு நாளைக்கும் சொல்ல முடியாம கும்முறி அழுதுகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க சண்டாளி மலை நீ அங்கிருந்து நோத்தாப்ப வீட்டுல வந்து இருந்துகிட்டு கிச்சுன்னு இருந்துகிட்டு நச்சுன்னு தாப்பால போட்டுக்கிட்டு நல்லா இதை நல்லா திங்குற பாடியா நீ கும்மரி தான் அழுவ நாங்க மனசுக்குள்ளே வெந்து நொந்துன்னு இருக்கோம் தெரியுமா என்னத்துக்கு சாடி பாடி பாடியா உன்னை கட்டின தண்டத்துக்காக என் அம்மா விட்டு அப்பா விட்டு சொந்தத்தை விட்டு பந்தத்தை விட்டு ஊரு உறவு எல்லாத்தையும் விட்டு புருஷனே தெய்வம் கண்கண்ட தெய்வம் நினைச்சிட்டு உன் காலேஜ்ல வந்து கடக்குறேன் பாரு அது மட்டும் இல்ல என் அக்னி கோத்ரி ரேவத்ரி என் ஜூத்ரி என் பூத்ரி ஏண்டி புருஷன் காலடி தஞ்சம் எங்கடா இருந்தா தமிழச்சி ஏய் இவளை விட்டுறாதீங்கப்பா மோகன்தாசனே நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டா இவளை விட்டுறக்கூடாது இவளை மட்டும் பத்திரமா பாத்துக்கிறோம்னே புருஷன் கண்கண்ட தெய்வம்ன்றா ஆனா நம்ம 2 பேரையும் தெய்வமா நினைப்பான்னு நினைக்கிறேன் தெய்வமா உன் தெய்வத்துல போட்டுக்கிட்டு கழுதியை விட்டுக்கிட்டு ஓட்ட புருஷனை தெய்வமா நினைக்கிறேன் ஏன்டி ராத்திரி படுத்து கிடக்கும் போது தாலி குத்துதுன்னு தாலியை கழட்டி தவணி கடியில வச்சுக்கிட்டு மயிறு வச்சும் எடுத்துடுறேன் கக்கூசில குளிக்க போகும்போது ஆங்கர்ல தாலியை கலட்டி இப்படி தொங்க போட்டு சந்தைக்கு பரப்புற 2-3 பொம்பளைகளோட ஐயோ குளிக்கும் போது தாலி எல்லாம் மறந்து வச்சுட்டு அடி போய் மாட்டிக்கலாம் அப்படி அப்படின்னு காலையில எந்திரிச்சோன்னா புருஷன் இதை போட்டு அப்படியே இதை காலை தொட்டு இப்படி கண்ணுல ஒத்திக்கிற புருஷனுக்கு பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்ணு எப்படி தெரியுமா இருக்கணும் படுக்க அறையில பெண்ணு ஒரு தாசி மாதிரி இருக்கணுமா அப்படியா புருஷன்ட்ட படுக்க அறையில ஒரு பெண்ணு தாசி மாதிரி இருக்கணுமா டேய் புருஷனுக்கு பெண்ணு எப்படி தெரியுமா இருக்கணும் அக்கா மக்களா புருஷன் வந்து ராஜா மாதிரினா பொண்டாட்டி மந்திரி மாதிரி யோசனை சொல்றதுல மந்திரி மாதிரி இருக்கணுமா ஆமா புருஷனே இங்க வரு புருஷனுக்கும் பெண்டாட்டிக்கும் ஒண்ணு வித்தியாசம் இருக்கு ஆம்பளை நெருப்பு மாதிரி பொம்பளை நீ நீர் மாதிரி ஆம்பளை வெளியில இருந்து வரும்போது கோபப்பட்டு வந்துகிட்டு இருப்பேன் நீ என்ன பண்ணனு
என்னங்க எதுவும் ஓனர் எதுவும் பேசினாங்களா அப்படின்னு கேட்கணும். வந்தோடனே என்ன கொண்டு வந்திய, என்ன வாங்கிட்டு வந்திய, மயிரை புடுங்குனிய அப்படிலாம் கேட்கக்கூடாது. இப்ப நான் நெருப்பு மாதிரி, நீ தண்ணி மாதிரி. உன் தண்ணியை என் நெருப்புல ஊத்துனோடனே புகையா கிளம்பும். அதுக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரன் இந்த வீட்டுல என்ன புகையுதா அப்படின்னு கேட்பேன். பாத்திருக்கியா? பக்கத்து வீட்டுக்காரன் என்னடி அந்த வீட்டுல எதுவும் புகைதோடி அப்படின்னு சண்டை. ஆமா புகையலாம், ஆனா தீயா பட்டுன்னு எரியக்கூடாது. புருஷன் முன்னாடி அப்படி வாழணும். யோ ஆமா, நாங்க தாலியை கழட்டி தலாணி கீழே வைக்கிறோமே எதுக்கு தெரியுமா? நம்ம புருஷன் தூங்கும் போது தாலியை கழட்டி போய் வித்துற கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. அது மட்டுமல்ல, குளிக்கிறோம்ல அப்ப கழட்டி ஆணில மாற்றம் எதுக்கு தெரியுமா? நம்ம புருஷன் ஏன் முறைக்கிற அப்படி, நம்ம புருஷன் கஷ்டப்பட்டு கட்டின தாலி அதை சந்தைக்கும் போது எவனும் அறுத்துட்டு போக கூடாது என்ற ஒரே நல்ல எண்ணத்திற்காக நாங்க கழட்டி வச்சுட்டு போறோம். உனக்கு தெரியுமா? உனக்கு இது தெரியுமா? எங்களை தப்பு தப்பா பேசுற, என்ன முறைக்கிற? உனக்கா எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க தெரியுமா? மன வேதனை அடைஞ்சிட்டு உன்னை பார்க்கும்போது நீ பேசுற வச்சு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படியா இருக்கு? இந்த ரோட்ல வண்டியில பைக்ல போவாங்க, பாத்திருப்பியா? யாரு? ஆம்பளைதான் பைக்ல போவாங்க. எதுக்கு போயிட்டே இருக்கும்போது பின்னாடி எவன் வர்றான்னு பார்க்க மாட்டேன், என்ன வாந்தியா வருது அப்படின்னு துப்பிட்டு போவேன். இந்த இவன் ஓட்டுற காத்துக்கு அதுக்கும் எரசல்ல அவன் மூஞ்சில போய் சப்புன்னு அடிக்கும் பாத்துக்க. சரி, அதுக்கப்புறம் அவன் விரட்டி வந்து நிப்பாட்டி போய் செருப்பு கழட்டி அடிப்பான் பாரு. அந்த மாதிரி அந்த வாயில கவ்வ கொடுத்து அடிவாங்க. பேசுவையா பேசுவ, இது மட்டுமா பேசுவ நீ? இங்க பாரு, உங்க அம்மா அப்பா நான் தாயா காப்பாத்திட்டு இருக்கேன், நீ எங்க பாக்குற? உன் அக்கா தங்கச்சி நான் தாயா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீ எங்க கட்டி கொடுக்குற? உன் அண்ணன் தம்பி நான் தாயா படிக்க வைக்கிறேன், நீ எங்க படிக்க வைக்கிற? எவ்வளவு கஷ்டப்பட்டு வெந்து நொந்து வேதனைப்பட்டு உன் குடும்பத்தை எப்படி நம்ம நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். என்ன பார்த்தா நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? இந்த கோயில்ல மண்ணை வரி தூத்திட்டு வா. ஏய் பொய் சொல்லலாம் முடி, ஒரு அளவுக்கு மாரி செல்லாதே, எனக்கு நெஞ்சு வெடிச்சு. பொய் சொல்லவே தெரியாது எனக்கு. என் அக்கா தங்கச்சி நீ படிக்க வைக்கிற, என் அண்ணன் தம்பியை நீ படிக்க வைக்கிற, எங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குற, நீ தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற. ஆமா, எவ்வளவு பொய் தாண்டி பேசுவ? உண்மையதான் பேசுறேன். எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு. எத்தனை வாட்ஸ்அப் செல்ல ஆயின்னு போட்டு விடுற? இல்ல உண்மையிலே நான் உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீனா சும்மா இல்ல, ஏய் துப்பாத, பூச்சி பேர்ச்ச துப்பாத உள்ள போயிரும். கிரகமயிர் இவள்கிட்ட போய் நான் என்னத்த சொல்ல? யார்கிட்டயா என்ன பேசிட்டு இருக்க? ஏய் ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது உனக்கு? ஏய் என்னயா ஒரு நாள் வர்ற சாந்தி, ஏய் உனக்கு மவுத்து குசு குடுக்கல, நான் கொல்லங்குடி தண்டராசு அதே மண்டையில உன் மண்டைய நான் உடைக்கல. ஏய் நீ என் மண்டைய தாண்டி உடைப்ப நான் புதுசா யோசி சொல்றேன். பேச்சா இருக்கட்டும். ஏன் எல்லை தாண்டி நீ வரக்கூடாது, உன் எல்லை தாண்டி நான் வரக்கூடாது. நான் சொல்றேன் அது இருக்கட்டும். என்ன இப்ப நீ இவ்வளவு தூரம் தெளிவா பேசுற இல்ல? ஆமா. உன்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், கேளுங்க. உனக்கிட்ட மட்டும் கேட்கல. அப்ப இந்த ஊர் என்ன ஊர் மட்டும் ஒத்த ஊரை சொல்லுப்பு. என்னப்பே? சித்திரை கவுண்டம்பட்டி. இந்த சித்திரை கவுண்டம்பட்டியில நாடகம் வச்சிருக்காங்க. ஒரு 4-5 ஊர் சேர்ந்து வைக்கிறீங்க. இது இந்த சித்திரை கவுண்டம்பட்டி இந்த ஊர். ஆமா ஆமா. இங்க உட்கார்ந்திருக்க தாய்மார் வீட்லயும் கேக்குறேன், கேளுங்க. உனக்கிட்டையும் கேக்குறேன், கேளுங்க. யாரு நான் கேக்குற குழம்பு வைக்கிறது பெண்கள் தான். ஆமா பெண்கள். நீங்க வீட்டுல நீ சமைச்சு போறேன்னு சொன்னல, அதனால கேக்குறேன். குழம்பு வைக்கிறது நீ பெண்களோட கடமை. சரிதான். தினமும் நீ எனக்கு சமைச்சு போடுவ. ஆமாங்க. இது உங்களோட வாடிக்கை. ஆமாங்க. வழக்கம். சரிங்க. நான் சொல்றேன் ஒரு குழம்பு. கேளுங்க. அது என்ன குழம்பு மட்டும் நீ சொன்னாலும் சரி, இந்த கூட்டத்துல இருக்கிற பெண்கள் யார் சொன்னாலும் சரி, நான் 100 ரூபாய் அன்பளித்து தரேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐயா, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் கிளவி வாழ்றாங்க. சரிங்க. அவர்கிட்ட போய் நான் சும்மா நாடகம் இல்லாத சமயத்துல போய் நான் கேட்டேன், என்ன கேட்டீங்க? ஐயா அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். அந்த ஐயா சொன்னாரு, என்ன சொன்னாங்க? 10 கால்ல 2 காலை பெருக்கி அது 8 காலை ஆக்கி அதை பாதியா பிரிச்சு மாகாணியை சேர்த்து மரக்கா வாயில நுழைச்சு குழம்பு வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. யார் பேசுறது? இந்த வந்துட்டேன் போனதற்கு ஒரு உனக்கு என்னன்னு பேசிட்டாரு. போன் வந்திருக்கு எனக்கு மேல எங்க பெட்டிக்காரர் அத்தான் சொல்லுவாரு. இல்ல அந்த நடிப்புலாம் ஏன்ட்ட நடிக்காதடி. ஹலோ முக்கியமான அடியே நீ நடிக்கிறதா மோகன்தாஸ் நடி. நடிக்காத. நான் இன்னும் நான் சத்தியமா தான் சொல்றேன், இந்த கூட்டத்துல உள்ள பெண்கள் யார் வேணாலும் சொல்லுங்க, நான் 100 ரூபாய் தர்றேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐயாட்ட போய் கேட்கறேன், அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்கணும். 10 கால்ல 2 காலை விளக்கி பெருக்கி அதை பாதியா பிரிச்சு அது 8 காலை ஆக்கி அதை பாதியா பிரிச்சு மாகாணியை சேர்த்து மரக்காவையில நுழைச்சு குழம்பு வச்சிருக்கா அப்படின்றாரு. அது என்ன குழம்பு சொல்லுவாப்பா? புளி குழம்பா? மயிர புழு நல்லா சொல்ல போறேன். அடி புளி குழம்பா? வெங்காய குழம்பு தானே. மயிர புடுங்கின குழம்பு. பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு, பருப்பு உருண்டை குழம்புலாம் இல்ல. அப்புறம் இருக்கிற குழம்பு பேர சொல்லிருமா? நான் ரொம்ப கணக்குல ரொம்ப வீக்குங்க. வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் பண்ற? இளநீ. இதுவா? அது. ஏய் அங்க வச்சிட்டு இங்க என்ன மைத்துக்கு வந்த? கூடையில வச்சிருக்கேன். இது இளநீ மாதிரி வச்சினா வெயிட் தாங்க முடியாதுல. இது இளநீ மாதிரியே தெரியல, சரிஞ்சு போய் கிடக்கு. ஐயா இளநீனா அப்படிதாங்க இருக்கு, சின்னமா தான் இருக்கும். பூரா சரிஞ்சு போய் கிடக்கா? அட இல்லங்க.
சரிஞ்சு போய் கிடக்குறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூடக்குள்ள இருக்குங்க, நீங்க பாக்கலங்க. சப்பட்டை பறிஞ்சு போய் கிடக்கு. ஐயோ, எங்க வாங்கல வாங்கலையா? தம்பி போங்க தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. இப்படி உன்ன மாதிரி ஆளுங்க வந்து வந்து புடிச்சு அது புடி இளநியா போச்சு, புடி குஞ்சா போச்சு. சரி இருக்கட்டும். உன் இளநீ இருக்க அரைப்படி தண்ணி தருமா? ஒரு படி தேரும். தித்தி பார்க்குமா? குச்சி பார்த்தா தெரியும். ஒரு அவளும் பிராடு தானே. போயா டேய் காசு வேலை கொடு. என்ன சும்மா கேக்குறான்? என்னடா தம்பி நீ அப்படி ஆளா? நீ சும்மா நீ இதானே பாரு, கொடுத்த. நீ வளர்ற பிள்ளை. சரிண்ணே. நீ அப்படியெல்லாம் கை எண்ட கூடாது, வாயை வச்சு சாப்பிடும். அது இருக்கட்டும். என்ன எனக்கு வாய்க்கும் அதுக்கும் செத்தாகாது. அதுக்கு நழுவிக்கிட்டு பீச்சு நடிச்சிட்டு போயிருக்கேன். எனக்கு இளநீ தண்ணி பிடிக்காது. அது ஜலி பிடிக்கும். அந்த இளநீ இருக்குல்ல, சரிங்க, அந்த இளநீக்குல இருக்குல்ல வழுக்க கீத்து. ஏன் அது ரொம்ப அந்த ஒரு கீத்து கொடு. ரொம்ப இழுக்குதா? கீத்து வேணுமா? ஏங்க வாங்கினா இளநீ தண்ணி எல்லாம் சேர்த்து வாங்க, கீத்து மட்டும் வாங்க முடியாது. உங்களுக்கு கீத்து மட்டும் வேணா எங்க அப்பத்தா விட்டு கீத்து இருக்கு, சாப்பிடுறீங்களா? எங்க ஐயா விட்டு இது கழுக்குண்டை இருக்கு, 2 கடலை உருண்டை இருக்கு, சாப்பிடுறீங்க? வாங்கல வாங்கலையா? அவர்கிட்ட சொல்லி பாப்பா. நான் 7 வயசுல எழுதி விட்டவன். பாரு, நீ எப்படியோ அதே மாதிரி தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நான் என்னங்க பண்ணேன்? நான் சொன்னேன்ல, எப்பா அதை சொல்லுப்பாங்க தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. ஒரு பெண்ணு கூட கேட்கல பாரு. ஏன்னா கேட்டா 100 ரூபா காசு கேப்ப. ஏறாத மலை மேலே இளநீ தொங்கிருச்சு, இளநீ தொங்கிருச்சு. ஏறாத மலை மேலே இளநீ தொங்கிருச்சு, இளநீ தொங்கிருச்சு, இளநீ தொங்கிருச்சு. நான் இதுல ஏறி ஏறாத மலை மேலே இழந்த படுத்திருக்கு, இழந்த படுத்திருக்க. நாங்க 4 பேர் ஏறி அந்த புள்ள அத்தோட நாரி. இல்ல நாங்க 4 பேர் ஏறி சாந்தி குளுக்கட்டுமா? மோகன்தாசன், நீ விடிய விடிய குளுக்குனாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அட கீரை முண்டை, என்னது அந்த புள்ள இருக்கும் போது நீ ஏன்டா குளுக்குற? என்னப்பா ஏப்பா உங்க புருஷன் முட்டாடிக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லையா? தம்பி நீங்க மைண்ட் வாய்ஸ் ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓ வெளிப்படையா பேச விழுதாவிக்க வாங்கானே.
கூட்டமாக வந்திடுவோம். பச்சை பார்வதி ராமணி பச்சங்குடி ராமணி தேவியே வந்தனும் பூசவோ சொந்தனம் போடா. பச்சை பார்வதி ராமணி பச்சங்குடி ராமணி தேவியே வந்தனும் பூசவோ சொந்தனம். பச்சை பார்வதி ராமணி பச்சங்குடி ராமணி அப்போது பார்த்த புள்ள இவாடையாலும் தெரியவில்லை. அப்போது பாட்டவுள்ள எனக்கு அடையாளம் தெரியவில்லை. போறா என்னமோ பண்ணுடா என்னமோ பண்ணுடா என்னமோ சொல்லுடா என் போத தெரியவில்லை அது என்னன்னு புரியவில்லை. அப்போது பாட்டவுள்ள எனக்கு அடையாளம் தெரியவில்லை. ஐயரு மீன் பிடிக்க போனேன் ஒரு மீன் மாட்டிக்கிட்டு சொத்துல. ஐயரு மீன் பிடிக்க போனேன் ஆத்துல ஒரு மீன் மாட்டிக்கிட்டு சொத்துல. கையாளத்தை சொல்லி போட்டேன் நேரில் நானும் கையாளத்தை சொல்லி விட்ட நேரில் ஒண்ணு கைப்பிடிச்சு கொண்டாடுவேன் ஊருல பேருல ஐர மீன் ஐர மீனை பிடிக்க போன ஆட்டுல. துருவல்லவுக்கு துணி பட்டணத்து செலுக்கு துணி பத்திரமா எடுத்து தார பக்கத்துல வாடி. கொஞ்சம் முட்டா சேலை கட்டி பட்டு பள்ள லவிக்க போட்டு. கொஞ்சம் முட்டா சேலை கட்டி பட்டு பள்ள லவிக்க போட்டு. கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வரியா. ஐ லவ் யூ ஐ டூ லவ். சாந்தி தன்ராஜ் கிட்டவா. சாந்தி தன்ராஜ் யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா? யாரு? ஏய் நோ என்ன என்னமோ இவ்வளவு அறிவாளின்னு இப்படி பண்ணலாமா? இப்படி சொன்னீங்கன்னா எந்த பிள்ளையாச்சும் எட்டி பார்க்குமா? ஆமா இந்த பொச்சுக்குள்ள கூப்பிட்டவனே வந்துட்டியே. வா ஆமா இப்படியே பேசு. சாந்தி எட்டி பார்க்காது. தன்ராஜ் என்னை விட்டுட்டு வேற வண்டியும் ஜம்ப் பண்ணி போயிருவியா? போகாத அளவுக்கு நல்லா செய். தன்ராஜ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணா உங்க கூட விழுந்து நானும் செத்துருவேன். உடனே ஏறிடுவேன். கண்ணுகிடா கண்ணுகிடா நானே தான். கண்ணுக்கு சிலைய என்ன மயத்துக்கு இடிச்சாங்கன்னு தெரியலடா. ஆமா இந்த ஏன் கண்ணை. சிலை வச்சிருக்கலாம். சொல்லுங்க தன்ராஜ். கட்டிப்பிடி நல்லா இருக்க கட்டிப்பிடி பொழந்துடுவேன். ஒரு மயிரையும் கொண்டுட்டு போக முடியாது. சரி செத்து போனவன குழியில பதக்க போறாங்க. இந்த தோல் பூரா புழு பூச்சி தாண்டி திங்க. ஆமா நல்லா இருக்கே ஓவ ஏன்? டிப்பாங்கிற மாதிரி குண்டி அங்கிட்டு தூக்காத பொழந்துடைய மலந்து. என்னடா புடிச்சிட்டேன். ஏய் வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்க. எதுக்கு? அப்புறம் மயிரில் கூட பண்ண முடியாது. ஓ போயா. அடே அப்பா பொரிய பொற்காசு வா சும்மா அப்படி. புடிச்சிட்டயா? ஏய் இந்த சீனோட நம்மளுக்கு அப்புறம் கட்டி பிடிக்கிற சீன் இல்லடி. வாடி. அப்புறம் நான் என்ன மயத்துக்கு நீ டான்ஸ் சொல்லணும்னு நான் வந்தேன். இந்த பாரு. ஓஹோ இதுக்கு இந்த பாரு. காசே வேணாம்ட்டு வந்துட்டாப்ல. யோ நீ வரியான பெட்டியார அழைச்சிட்டு போடா. நான் நீ எப்படி போனாலும் போ, நான் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. இந்த பாரு இந்த சீன்ல வந்து இந்த நெருக்கமா நல்லா செக்ஷா பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். இல்லைன்னா அப்புறம் இன்னும் நல்லா முத்தம் கொடு. ஒரு முத்தம் அங்கே பண்ணிட்டு இங்கே வந்து பண்ணணும். சப்புன்னு ஒரு முத்தம் கொடுங்க. குத்திடுவேன். ஏய்
சப்புன்னு எப்படி கொடுக்க முடியும்? சரி இருக்கட்டும், சத்தம் அப்படி கேட்கும், சப்புன்னு கேட்கும். சாந்தி எல்லாம் விழுந்துச்சான். இந்த கடலை நம்ம எடுத்து அவங்க மோரையில் வீசு. ஆமா சாமன் காசு போட்டு வாங்கினாலும் அது போனாலும் பரவாயில்ல, உன்னை கெடுக்காம விடும். நம்ம ஆளுங்களுக்கு எதுக்கு கெடுதல் பண்றோமோ இல்லையா, இந்த காதல் பண்ணும்போது மட்டும் அடுத்தவளுக்கு அப்ப இது செய்யக்கூடாதா? தெரிஞ்சே. சாந்தி மச்சான் வீட்டுல பெரியக்கா நல்லா இருக்கா? அந்த புள்ள ரெடி ஆயிடுச்சு, உனக்கு ரெடி ஆகல பாவா. சட்டையை கழட்டி என் நெஞ்சு தொப்புள் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஐயோ பெரிய இது உலக அதிசயம் பாரு. நீ கழட்டும் போது நான் சும்மா இருந்தேன்ல, எங்க நான் கழட்டு நீ பேச என்னத்துக்கு? அப்ப நீ மட்டும் செஞ்சா உனக்கு இன்னைக்கு, நான் செஞ்சா உனக்கு பட்டுக்கிட்டு போயிடும். ஆமா அடி பீத்தச்சிருக்கி. உனக்கு இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்கு. என்னது இல்லையா? ரத்தமும் சதையும். யாரு? நான் பார்த்தல, நீ பார்த்தல. உனக்கு அந்த கையெல்லாம் முடி இருக்கு, எனக்கு இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? உனக்கு கரண்ட கல்ல முடி இருக்கே, நான் யாரையும் சொல்லியிருக்கேன் நான் பாவாடை தூக்கும் போது இல்லையா? சொல்லியிருக்கேன். பார்த்தேன் அன்னைக்கு நீ ட்ரெஸ் மாத்த ஆடி பீத்தச்சிருக்கி. பீத்த பையல கிட்ட வா, எதை பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசாத, எரிச்ச மசராத்தா இருக்கு. வா சரி கட்டிப்பிடி. எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்க. என் காதலை சொல்லுகிறேன். சொல்லுங்க. சக்கரை கட்டி சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன வெட்டி சத்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு, என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா எம்மம்மா என்ன சொல்ல. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. அடிக்காமல் அழைத்தாலும் அழிக்காமல் இருந்தாலே கூடும் வேகம் பிறக்க சொல்லிட தோணும் நானும் தவிக்க காலை ஒரு சேவல் வந்து கூடும் வரைக்கும் கட்டிக்கோ ஒட்டிக்கோ இட்டவாக தடகி சக்கரை கட்டி சந்தன வெட்டி